சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன தம்பி சொல்லு. இல்ல, ஒரு சின்ன நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு சேர் வாடகை 3000 ரூபாயா? உங்களுக்கு இது அநியாயமா தெரியல? ஏப்பா தம்பி, நானா உங்ககிட்ட சிம்மாசன சேர் இருக்கு வாடகைக்கு எடுத்துக்கங்கன்னு நானா உங்ககிட்ட வந்து கேட்டேன். நீ தானே இந்த சேர்ல உட்காந்தா கெத்தா இருக்குன்னு கேட்டிருப்ப. அது இப்ப கஷ்டமா இருக்கா? ஆஹா, அது இல்லண்ணே, அதுக்குன்னு போய் இந்த சேர். அண்ணா நீங்க போங்கண்ணே. என்ன தம்பி நீங்க பகல் கொள்ள மாதிரி 3000 ரூபா வாங்கிட்டு எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான் பாரு. தேவையில்லாத வெட்டி செலவு. ஐயோ, விட மாட்டீங்களா? நான் தான் அந்த 3000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டேனே. நீ எதுக்கு தரணும்? ஏன்னா நாம இந்த சேர்ல சந்தோஷமா கம்பீரமா உட்காரணும்னு ஆசைப்பட்டது என் அப்பா. அதனால நானே இந்த பணத்தை கொடுத்துறேன். அதே நமக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு, நீ ஏன் இப்படி கோவப்படுற? பின்ன சைலண்டா இருந்தா நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா? அதுவும் என் அப்பாவை பத்தி. நான் உன் அப்பா பத்தி பேசலையே, சேர பத்தி தானே பேசினேன். ஐயோ, முள்ளங்கி பத்த மாதிரி 3000 ரூபாய் எடுத்து கொடுக்கறப்ப எனக்கு நெஞ்சுக்குள்ள சுருக்கு சுருக்குன்னு எப்படி வலிச்சது தெரியுமா? அதான் பணத்தை நான் கொடுத்துறேன்னு சொன்னல, அதை வச்சு வலிக்கு ஒத்தடம் கொடுத்துக்கோங்க. என்னடா இப்படி சொதப்பிட்டே மச்சான்? சிஸ்டருக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா அந்த கல்யாணம் நடக்கணும். இல்லனா உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது, ஞாபகத்துல வச்சுக்கோ. ஐயோ ஆமால. ஆதர, சாரி ஆதர. நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த பேச்சை எடுத்தீங்க. நானும் உங்களுக்கு அப்பவே எடுத்து சொல்லி சமாதானமும் பண்ணேன். ஆனா நீங்க அதை இந்த அளவுக்கு எடுத்துட்டு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு பேசிருந்தீங்கன்னா நடந்திருக்கிறதே வேற. டேய், என்னடா இப்படி கோச்சிட்டு போறா? உனக்கு எப்ப என்ன பேசணும்னே தெரியாதுடா. 450 ரூபா பிரச்சனையில கிடைச்ச ஆதரிய 3000 ரூபாய்க்கு பிரச்சனை பண்ணி இழந்துடாதடா. போடா, போய் சமாதானப்படுத்து போ போ. போடா. ஏய், நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீ யோசிச்சுட்டு இருக்க. போ மச்சான், போய் ஆதிரிய சிஸ்டரை சமாதானப்படுத்து.